ஸ்பிரிச்சுவல் சொந்தங்களுக்கு வணக்கம். நாம் இன்று எந்த பதிவு பார்க்க போகிறோம் என்றால், பிரதோஷத்தன்று சிவனின் எந்த ரூபத்தை தரிசிக்க வேண்டும் என்பதை பற்றி பார்ப்போம். சிவபெருமான் லிங்க திருமேனியாகவே பெரும்பாலான ஆலயங்களில் அருள் செய்கிறார். ஆனால் சில கோவில்களில் உருவ வடிவிலும், சில கோவில்களில் நடராஜர் ரூபத்தில் மூலவராக காட்சி தருகிறார். சிவனின் ஒவ்வொரு ரூபத்தை தரிசிப்பதும் ஒவ்வொரு விதமான பலனை தரும். அதிலும் பிரதோஷம் போன்ற சிவனுக்குரிய முக்கிய வழிபாட்டு காலங்களில் இந்த தரிசனத்திற்கான பலன்கள் மாறுபடுகின்றன. சிவபெருமானை எந்த ரூபத்தில் பிரதோஷ வேளையில் வழிபட்டால் என்ன பலன் கிடைக்கும் என்பதை பற்றி பார்ப்போம். பிரதோஷ நாளில் சிவபெருமானின் வாகனமாகவும் கைலாயத்தின் காவலராகவும் விளங்கும் நந்தி தேவரை பற்றியும் பார்ப்போம். பிரதோஷ பலன்கள். பிரதோஷ நேரத்தில் தேவர்கள் சிவனை பூஜை செய்து வழிபடவும், நந்தியின் கொம்புகளுக்கு இடையே சிவபெருமான் நடனமிடுவதை காணவும் ஆலயத்திற்கு வருவார்கள் என்பது நம்பிக்கை. இதன் காரணமாகவே பிரதோஷ காலத்தின் போது மற்ற தெய்வ சன்னதிகளில் வழிபடக்கூடாது என்பார்கள். பிரதோஷ வேளையில் நமச்சிவாய என்ற பஞ்சாட்சர மந்திரத்தை ஜபித்தால் நமது முன்னோர்கள் 7 தலைமுறையினர் செய்த பாவங்கள் தீரும். மற்ற பிரதோஷ காலங்களில் செய்யப்படும் சிவாலய தரிசனம், தானம், மந்திர ஜபம் ஆகியன சனி பிரதோஷ பல மடங்கு பலனை தரும் என புராணங்கள் சொல்கின்றன. பிரதோஷ நேரம். பிரதோஷ நேரமானது மாலை 4:30 மணி முதல் 6 மணிக்குள் சிவனுக்குரிய அபிஷேக ஆராதனைகள் உள்ளிட்டவற்றை முடித்துவிட வேண்டும். அந்த நேரத்தில் செய்தால் மட்டுமே அது பிரதோஷ வழிபாடு என சொல்லப்படுகிறது. மாலை 6 மணிக்கு மேல் செய்யப்படும் பூஜைகள் அந்தி பூஜை என்றே சொல்லப்படும். இவை பிரதோஷ வழிபாட்டில் வராது. நந்தியின் மகிமை. பிரதோஷ வழிபாட்டில் நந்தி தேவருக்கு செய்யப்படும் பூஜைகள் மிக முக்கியமானவை. நந்திக்கு ருத்ரன் என்ற பெயரும் உண்டு. ருத்ரன் என்றால் துன்பத்தை ஓட்டுபவன், ஆனந்தத்தை அருளக்கூடியவன் என பொருள். நந்தி தேவரே உலகின் முதல் குரு என்றும், இந்திரன், சோமன் ஆகியோருக்கு வேதங்களை கற்றுக் கொடுத்தது நந்தி தேவரே என சொல்லப்படுகிறது. நந்திக்கு அதிகார நந்தி என்ற பெயரும் உண்டு. உலகின் நாயகனாக விளங்கும் சிவபெருமானின் மறு வடிவமாகவே நந்தி பார்க்கப்படுகிறார். சிவனை போற்றும் நந்திக்கும் நெற்றிக்கண் உண்டு. சிவனின் முக்கண் பார்வைக்கு எதிரில் நிற்கும் ஆற்றலை நந்தி தேவருக்கு மட்டுமே சிவபெருமான் அருளி உள்ளார். அவரை தவிர வேறு யாராலும் சிவனுடைய பார்வைக்கு நேருக்கு நேராக இருக்க முடியாது. தர்ம தேவதையே நந்தியின் வடிவில் சிவனுக்கு வாகனமாக இருப்பதாக சொல்லப்படுகிறது. அதனால்தான் சிவனுக்குரிய பிரதோஷ காலத்தில் நந்திக்கு சிறப்பு பூஜைகள் நடத்தப்படுகிறது. சிவனின் ரூபங்கள். பொதுவாக சிவாலயங்களில் சிவபெருமான் லிங்க திருமேனியாகத்தான் காட்சி அளிப்பார். இதனால் லிங்க சொரூபமாகவே பிரதோஷ காலத்தில் தரிசிக்க முடியும். லிங்கத்திற்கே அபிஷேக ஆராதனைகள் நடத்தப்படுவது வழக்கம். ஆனால் பிரதோஷ காலத்தில் சிவனின் பலவிதமான ரூபங்களை வழிபடுவது சிறப்புக்குரியது. இந்த ஒவ்வொரு ரூபத்தின் தரிசனமும் ஒவ்வொரு விதமான பலனை தரக்கூடியதாகும். சோமஸ்கந்தர். சிவபெருமான் சக்தி மற்றும் முருகப்பெருமானுடன் இணைந்து இருக்கும் சோமஸ்கந்தர் மூர்த்தியை பிரதோஷ வேளையில் வழிபட்டால் குடும்ப உறவுகள் மேம்படும், குடும்ப ஒற்றுமை ஏற்படும், வீட்டில் அன்பும் அமைதியும் நிலைத்திருக்கும். நடராஜர். நடராஜ மூர்த்தியை பிரதோஷ நேரத்தில் வழிபட்டால் வாழ்வில் முன்னேற்றங்கள் உண்டாகும், கலைகளில் சிறக்க முடியும். நந்தி வழிபாடு. பிரதோஷ வேளையில் நந்தியின் 2 கொம்புகளுக்கு இடையே சிவபெருமான் எழுந்தருளுவதாக ஐதீகம். இதனால் இந்த சமயத்தில் நந்தியை வழிபட்டால் சனி பகவானால் உண்டாகும் அனைத்து விதமான துன்பங்களும் நீங்கிவிடும். லிங்க வழிபாடு. அருவுருவமான சிவனின் லிங்க வடிவத்தை பிரதோஷ வேளையில் வழிபட்டால் பிரவாநிலை என்ற முக்தி நிலை உண்டாகும். உங்களுக்கு இந்த பதிவு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.